Hey guys, welcome back again to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கோல்டு காஃபி. இதுக்கு நான் வந்து 3 டீஸ்பூன் நெஸ்கஃபே காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் கிட்ட நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிகாஷன் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சில்டு மில்க். அதனால் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஐஸ் க்யூப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ சில் மில்கில் இந்த இதை வந்து ஊற்றிக்கோங்க டிகாஷனை. வந்து கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு 1 ஸ்பூன் க்ரீம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ஆப்ஷனல் தான் அது. அப்புறம் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது சாக்லேட் சிரப். ஸோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட சாக்லேட் சிரப். அண்ட் சுகர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோல்ட் காஃபி பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் டைம் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 11 o'clock கிட்ட. ஸோ நான் வந்து இப்போ வந்து சாக்லேட் சிரப் வச்சு நான் கிளாஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஊற்றிருக்கேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து நிறைய ஊற்றி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மில்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரோத்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃப்ரோத்தியாக இருக்கிறப்போ நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நுரையாக இருக்கிறப்போ ரொம்ப டாப்பாக இருக்கும். அண்ட் மேலே வந்து டாப்பில் வந்து நீங்கள் கொஞ்சமாக காஃபி பவுடர் ஊற்றிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சாக்லேட் சிரப்பை மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பரான கோல்ட் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து சில்டு மில்க் யூஸ் பண்ணதுனால நான் ஐஸ் க்யூப்ஸை அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப சில்டு இருக்குது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்லேயும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.